வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 4ஆம் இடத்திற்கு வருகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கும் கேது 10ஆம் இடத்திற்கு செல்கிறது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகர்கின்ற கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகம் என்று சொல்வார்கள். அது எப்போவுமே பின்னோக்கித்தான் நகரும். ஆன்டி கிளாக் வைஸில் அப்பிரதட்சணமாக போகிற கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அதனாலேயே சில பேர் நவகிரகத்தை சுற்றும் போது 7 சுற்று நேராக சுற்றிட்டு 2 சுற்று உல்ட்டாவாக இந்த சைடு சுற்றுவாங்க. அது தவறு, அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பிரதட்சணம் தான் பண்ணணும். அப்பிரதட்சணம் என்பது சுப நிகழ்ச்சிகளில் எதிலுமே சொல்லப்படவில்லை. துக்க காரியம்லாம் பண்ணும்போது தான் அப்பிரதட்சணம் வரும். மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள், ஆலய வழிபாடு, தெய்வ பூஜைகள், தெய்வத்திற்கு செய்யப்படுகின்ற ஹோமம், இதிலெல்லாம் அப்பிரதட்சணமே கிடையாது. பித்ருக்களுக்கு பண்ணும்போது அப்பிரதட்சணம் பரிசிஞ்சியா அப்படின்னு சொல்லி சிராதத்துக்கு ஹோமத்தில் பண்ணுவாங்க. மற்ற அபர காரியத்தில் எல்லாமே அப்பிரதட்சணமாக பண்ணுவாங்க. ஆனால் சாமி கும்பிடுறதே பிரதட்சணமாக தான் வணங்கணும். சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போயிட்டோம்னா பிரதட்சணமாக தான் சுற்றி வரணும். அப்பிரதட்சணமாக ஆப்போசிட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் ஒரு தடவை மயிலாப்பூர் கோவிலில் நவகிரகத்தை சுற்றி இருக்கிறதே ஒருத்தர் எதிர்பக்கம் வந்தார். 2ஆம் தரம் அதே மாதிரியே வந்தார். அவர் அப்படியே பிடிச்சிட்டேன். சார் ஏன் சார் இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், எங்கள் ஜோசியர் சொல்லியிருக்காரு எல்லாரும் அப்படி சுற்றுவாங்க, நீ இப்படி சுற்றினா ஒன்று திரும்பி பார்க்கும் கிரகம்லாம் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணாதீங்க சார், தப்பு அது, நீங்கள் சுற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் அப்படியே வாங்கன்னு சொல்லி அப்படியே ஈச்சிட்டே போனேன். என் கூட சேர்ந்தே சுற்றினார். அவரை கையை விடவே இல்லை. நான் அதுக்கப்புறமா சொன்னேன், இந்த மாதிரி அது பண்ணக்கூடாது, அது துக்க விஷயம்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் தான் ஆப்போசிட் சைடில் சுற்றுவாங்க. கோயிலில் சாமி கும்பிடும்போது எதிர்பக்கம் சுற்றி வரக்கூடாது சார், தப்பு சார், அது சாஸ்திரத்தில் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க, அதெல்லாம் யார் சொன்னால் உங்களுக்கு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சொன்னதுக்கப்புறம் அதுக்குள்ளே அங்கே ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் பார்த்து, சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்கன்னு. அப்புறம் தான் அவருக்கு என்ன யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ணார். அப்புறம் சாரி சார், நீங்களே சொல்கிறீங்க, இனிமேல் நான் அப்படியே பண்ணுறேன் சார், இனிமேல் நான் அப்பிரதட்சணம் பண்ண மாட்டேன், நேராகவே சுற்றுறேன். வலம் வருதல் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இடம் செல்லுதல். இடமாக சென்றால் தானே வலமாக வர முடியும். வலம் வர வேண்டும்னா என்ன? அப்போ இடம் செல்ல வேண்டும். இடப்புறமாக செல்லுங்கள். ஆல்வேஸ் கீப் லெஃப்ட், கீப் லெஃப்ட். அதுதான் நம்முடைய இது டிராஃபிக் ரூல் மாதிரி. அது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரூல். அதனால் இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறது. குரு 8க்கு செல்ல போகிறது. 8ஆம் இடத்து குருவை பற்றி யாருமே வசதியாக சொல்லவே மாட்டாங்க. 8ல் குருவா அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு குரு போகுது. என்ன சார் பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ண முடியும்? 7 விட்டு 8க்கு தான் போகும். 9க்கு ஜம்ப் பண்ண முடியும். அதால் 7லேருந்து அப்படியே 9க்கு ஜம்ப் பண்ண முடியுமா? 8 கிராஸ் பண்ணி தானே வந்தாகணும். போய் தான் ஆகும். லைஃப்பில் 3 தரம் 8ஆம் இடத்துல குரு வரும். வாழ்க்கையில் 3, 4, 5, 6வது சுத்தெல்லாம் குரு 8க்கு வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தரம். அப்போ 60 வயசில் 5வது ரவுண்டு, 72 வயசில் 6வது ரவுண்டு, 84 வயசில் 7வது ரவுண்டு, அதோட சரி. இப்போ உங்களுக்கு என்ன வயசோ அதுக்கு தகுந்த மாதிரி 12 ஆட் பண்ணிக்கிங்க. குரு 8க்கு வரப்போகிறது. சரி, அதால் ஏதாவது நல்லது உண்டா? நன்மை நடக்குமா? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்கன்னா. பார்வை நிச்சயமாக நன்மை தான் செய்யும். குருவின் பார்வை எப்பவுமே நல்ல பண்ணும், எல்லாருக்கும் நல்ல பண்ணும். குரு பார்வைப்படும் இடங்களெல்லாம் செழிப்பாகும். இட் வில் ஃப்ளரிஷ், இட் வில் பிளாசம். எங்கெல்லாம் குரு பார்க்குது? ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும். 12, 2 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம். இது ரெண்டையும் குரு பார்க்கறதுனால ஃபேமிலி லைஃபு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். கணவன் மனைவி ஒத்துமை நல்லா இருக்கும். சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். தன ஸ்தானம், சொந்த வீடு, குருவின் வீடு தான் 2ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடங்கிறது தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதியே குரு தான். அந்த குரு தன் சொந்த வீடான தனுசை பார்க்க போகிறது. 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை 2 குடையவன் தனகாரகன், தனஸ்தானாதிபதி குரு பார்க்கிறது. எனவே தன லாபம் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கும். தனம் நன்றாக வரும். தனம் என்றால் பொருள்.
பைசா வந்துக்கிட்டே இருக்கும், பணம் நிறைய வரும். இந்த குரு பயிற்சினால் எல்லாவது நல்லது உண்டா அப்படின்னா அது ஒன்று தான் நல்லது, மற்றெல்லாம் ரொம்ப சுமார் தான். நிறைய பணம் வரும், அதனால் அதில் பிஸியாக ஓடுவீங்க, பணம் சம்பாதிக்கிறதுலே குறியாக இருப்பீங்க, ஓடுன்னு ஓடிட்டு இருப்பீங்க. காலங்காத்தால் எழுந்து போவீங்க வேலைக்கு, ராத்திரி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க, அயராது வேலை செய்வீர்கள், நிறைய சம்பாதிப்பீர்கள், பணம் நிறைய கையில் சேரும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் சுப விரயமாகும், நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். வீடு வாங்கலாம். விருச்சிக ராசிக்கு 8இல் குரு வந்தால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வீடு வாங்குவீர்கள். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, விரய ஸ்தானத்தை பார்க்கிறது. சுப விரயம் ஆக வேண்டும். சுப விரயம் ஆகணும்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கி எடுத்து ஒரு வீடு, இடம், நிலம், பூமி, ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வாங்க முடியும். அதுதான் பெரிய நன்மை. அசையா சொத்து வாங்கணும்னா பெரிய அமௌண்ட் வேணுமே. இப்பெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வித்துட்டு இருந்த இடமெல்லாம் இப்போ லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. லட்சக்கணக்கில் வித்துட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் கோடியில் ரேட்டு சொல்கிறாங்க. கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது, எல்லாம் 10 crore சார். 10C இருந்தால் சொல்லுங்கள், முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிம்பார் ஒரு புரோக்கர். 10Cயா அப்படின்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேட். ஆனால் உங்களுக்கு வந்து குரு என்ன பண்ணும், 8ல் வந்து உட்காந்து 12, 2, 4 3 வீட்டை பார்க்கறதுனால 12 விரயம், 2 வரவு, 4 வீடு. அதனால் இருக்கிற பணத்தெல்லாம் மொத்தமாக ஒட்ட வழித்து போட்டு கடனை வாங்கியாவது வீடு வாங்கிடுவீங்க. சொந்த வீடு ஏற்படும், அமையும். சொந்த வீடு வாங்கலாம், வாங்குவீர்கள். ஏற்கனவே இருக்குது சார், நிறைய வச்சுருக்கான, இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. புதுசாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது, அங்கே ஒரு வீடு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் அந்த வீடு, அந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுவது போல், நீங்கள் ஆசைப்படுவது போல், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நல்ல இடத்தில் நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல விஸ்தாரமான ஒரு பெரிய வீடு, தனி வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸ், மண்ணோட சேர்ந்து 9வது மாடி எனக்கு சொந்தன்ற மாதிரிலாம் இல்லை, மொத்தமே உங்களுக்கு தான் சொந்தம், ஒரே மாடி தான். பூமியும் உங்களுக்கு தான் சொந்தம், கட்டடமும் உங்களுக்கு தான் சொந்தம். இண்டிபெண்ட் ஹவுஸு, யூ வில் பி த சோல் ப்ரொப்ரைட்டர், அப்சல்யூட் டைட்டில் உங்கள் பேரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான லிட்டிகேஷன் இருந்தால் இப்போது சரியாயிடும். அடுத்த பலன் இது. ப்ராப்பர்ட்டி இருக்குது சார், அதில் ஏகப்பட்ட கேஸு, எப்போ பாரு கோர்ட்டில் தான் உட்காந்துருக்கேன், பாதி நேரம் ஐ எம் அ கோர்ட் பேர்ட், கேஸ்லேருந்து வெளியவே வர முடியல, அவ்வளோ கேஸ் மேலே கேஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னா. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் வரும். எல்லா கேஸும் ஒவ்வொன்றா சால்வ் ஆகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வழக்கு வியாஜ்யங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதுவும் பூமி சம்பந்தமான வழக்குகளாக இருந்தால் இப்பொழுது நிச்சயமாக அதிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா? 8ல் குரு இருக்கும்போது திருமணம் செய்யலாமா? செய்யலாம். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறது, அதனால் செய்யலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுகமாக இருப்பீர்கள். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தாயாரோடு நல்ல இணக்கமாக இருப்பீர்கள். தாய் வழி சொத்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால், தாய் வழி பாட்டனார், மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், தாய் வழி பாட்டனார் உடைய சொத்து ஏதாவது வர வேண்டியிருந்தால் அது இப்போ வந்துடும். விருச்சிக ராசிக்காரர்களின் தாயார் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் வந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். வியாபாரத்திலே முதலீடு செய்து கொண்டே இருப்பீர்கள். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி பணம் வரும். வரவு செலவு இரண்டுமே சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் வரும், 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவாகும். அதனால் அதிக வரவு அதிக செலவு ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிட்டே போகும். இந்த வருஷம் நீங்கள் 10 லட்சம் சம்பாதிச்சா 11 லட்சம் செலவு பண்ணுவீங்க, மிச்சம்லாம் பிடிக்க முடியாது. 10 lakhs இன்கம் வரவங்க 11 lakhs செலவு பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்கு அதுதான் கந்தாய பலன். வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அது எல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருக்கும். அனாவசிய செலவு இருக்காது, உருப்படியான செலவெல்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அது அசையா சொத்து சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி வாங்கிறது சம்பந்தமான செலவாகத்தான் இருக்கும். அதனால் வீடு வாசல் வாங்கிறது, நிலம்பலம் வாங்கிறதெல்லாம் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப சுலபமாக நடைபெறும். 10ஆம் இடத்திற்கு கேது செல்கிறதே, அது நன்மை செய்யுமா? ஓரளவு செய்யும். கேது 10ல் வந்தால் ஒன்றும் கெடுதல் கிடையாது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு தான் சொல்லுவாங்க. 10ல் பாவகிரகம் இருக்கலாம், தவறு கிடையாது.
10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே கேது இருப்பதால் சில விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்கலாமே ஒழிய ஒன்றும் பெரிய தடைகள் ஏற்படாது. அதே மாதிரி 4ஆம் இடத்திலே சனி ராகு சேர்க்கை என்பதும் சுமாரான பலனாகத்தான் சொல்லலாம். ஆனால் சனியின் சொந்த வீடு 4ஆம் இடம் என்பதால் அவன் 4க்குடையவன் கேந்திராதிபதி என்பதால் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். மேலும் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். 4இல் உள்ள சனி ராகுவை குரு பார்க்கும். 10இல் உள்ள கேது பாதிப்பை ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்து குருவால் பெரிய நன்மை இல்லை, ஆனால் அதன் பார்வை நிச்சயமாக நன்மை செய்யும். 12ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும். 2, 4, 12 ஆகிய வீடுகளை குரு பார்க்கும். அதனால நல்லதுதான். திரிசூலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க ராகு கேதுவுக்கு பரிகாரமாக அந்த விநாயகர் இருக்கிறார். கேதுவுக்கு அதிதேவதையே பிள்ளையார் தான். அந்த கோவில் பிள்ளையார் மேல நாகத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார். நாக யஜ்ஞோபவீத கணபதி என்று அந்த பிள்ளையாருக்கு திருநாமம். தன் மீது போட்டுக்கிட்டு இருப்பார். அவருடைய பிள்ளையாருடைய உடம்புலேயே நாகம் ஓடும். அது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி விநாயகரை நான் பார்க்க முடியும். விநாயகர் நாகத்தை பூணுலா போட்டுட்டு இருப்பார். சேக்ரட் த்ரெட் பூணுலுக்கு பதிலாக பாம்பு போட்டுட்டு இருப்பார். இடுப்பில் பெல்ட்டுக்கு பதிலாக பாம்பை கட்டிட்டு இருப்பார். பாம்பு தான் அவருக்கு பூணுல், பாம்பு தான் பெல்ட்டு, எல்லாமே பாம்பு தான், மேலே ஃபுல்லாக பாம்பு. அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் திரிசூலம் கோயிலில் இருக்குது. திரிசூலம்ங்கிறது சென்னை விமான நிலையத்திற்கு எதிர்ப்புறம் 1 கிலோமீட்டர். விமான நிலையத்துக்கு எதிர திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணும். இல்லை அங்கே ஆட்டோ கிடைக்கும், ஆட்டோ வச்சுட்டு போகலாம். 1100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சிவன் கோவில். சோழர் காலத்திலே கட்டப்பட்டது. கருங்கல்லால் ஆன மிக பழமையான கோவில். அங்கே இருக்கும் விநாயகர் நாக யஜ்ஞோபவீத கணபதி என்னும் திருநாமத்தோடு கேதுவுக்கு அதிதேவதையாக அங்கே இருக்கிறார். கேது தசை நடக்குது, அதனால கல்யாணம் ஆகலை. கேது 7 இருக்கு, அதனால கல்யாணம் ஆகலை. 2ல் கேது, அதனால கல்யாணம் லேட் ஆகுது. இப்படிலாம் சொல்கிறவங்களாம் திரிசூலம் கோயிலுக்கு போய் அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறவங்கன்னா கல்யாணம் ஆகிடும், உடனே கல்யாணம் ஆகும். நம்மளும் மகா திரிபுர சுந்தரி. சென்னையுடைய 3 புறங்களில் எல்லையை காப்பாற்றுபவள் திரிபுர சுந்தரி. திருவான்மையூர் திரிபுர சுந்தரி, திரிசூலம் திரிபுர சுந்தரி, திருவொற்றியூர் திரிபுர சுந்தரி. சுவாமி லிங்கத்திருமேனி, கோஷ்ட மூர்த்தங்களிலே நாக யஜ்ஞோபவீத கணபதி, யோக தட்சிணாமூர்த்தி ஆகிய சன்னதிகளை பார்க்க தவறாதீர்கள். மற்ற கோவில்களிலே இருக்கும் தட்சிணாமூர்த்தியை போல் இல்லாமல் அங்கே சற்று வித்தியாசமாக காலை மாற்றி வச்சிருப்பார் இந்த தட்சிணாமூர்த்தி. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தியிலே பல விதம் இருக்கிறது. தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை விதமான உருவங்கள், திருவுருவங்கள் உண்டு என்பதை பற்றி ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் திருவாவடுதுறை ஆதீனம். ஆதீனம் வெளியிட்ட நூலிலே தட்சிணாமூர்த்தியுடைய சிறப்பம்சங்கள், உருவங்கள், எத்தனை விதமான வடிவங்களிலே தட்சிணாமூர்த்தி இருப்பார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் படங்களோட விளக்கத்தோடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த தட்சிணாமூர்த்தியை யோக தட்சிணாமூர்த்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தர்மபுர ஆதீனம் அவர்களும் இந்த ஆலயத்திற்கு திரிசூலத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார். டி நகரில் இருக்கிற நார்த் உஸ்மான் ரோடில் இருக்கிற ஆதீனத்துடைய அந்த ஒரு அலுவலகம் இருக்கும். அங்கிருந்து அவரை அழைத்து எங்கள் அப்பாவோட நானும் போயிருந்தேன். காரில் அவர் அழைச்சின்னு தரிசனம் பண்ணி வச்சு திருப்பி கொண்டு போய் விட்டோம். நல்ல தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், சிருங்கேரி மடம், காஞ்சி மடம், எல்லா மடாதிபதிகளும் விஜயம் செய்திருக்கிறார்கள். பிட்வீன் 1962 and 72 அந்த பீரியடில் எல்லாரும் வந்திருக்காங்க. அது எவ்வளோ ரொம்ப விசேஷமான கோவில். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க மறக்காமல் திரிசூலம் கோயிலுக்கு போய் சுவாமி, அம்பாள், யோக தட்சிணாமூர்த்தி, நாக யஜ்ஞோபவீத கணபதி ஆகிய மூர்த்தங்களை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த பெயர்ச்சிகள் தீமை செய்யாது. 8ல் குரு கூட நல்லது பண்ணிடும் திரிசூலத்துக்கு வந்தேன்னா.